நேசிக்கிறார். சகோதரி சகோதரிகளே, உனக்காக தான் உலகத்தில் 2000 உலகத்தில் வந்தார். ஒரு மனிதனாய் வந்தார். ஒரு மனிதனாய் வந்து உனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். எதற்காக? தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டெடுக்கிறார். உன் பாவங்களை, உன் நோய்களை அவர் சேர்த்துக் கொண்டார். உன் துக்கங்களை தான் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதி உண்டு பண்ணி மாத்திரை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி வேத சொல்லி சகோதரி, நாடு நாள் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்த, குடிக்காக அடிமையப்பட்டிருந்த, உல்லாசமான வாழ்க்கை, திருமணமாகியும் பிள்ளைகளை மனைவி சந்தோஷமா வச்சுக்கிறது தெரியல. சம்பாதிக்கணும் குடிக்கணும், சம்பாதிக்கணும் குடிக்கணும், வாழ்க்கையெல்லாம் சினிமா பார்க்கணும் குடிக்கணும், நண்பரோடு கூட சுத்தணும், சந்தோஷமா இருக்கணும். என் மனைவி பிள்ளைகளை சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க. என் பார்வையெல்லாம் கண்ணு இருந்த கூடனா இருந்த என் வாழ்க்கை, இருதயம் இருந்தும் கல்லா இருந்த என் வாழ்க்கை. என் கர்த்தரை ஒரு நாளும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கூட என் தெய்வத்தை உண்மையான ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு தேவையில்லாம் குடி, இவன் குடி வாங்கி கொடுப்பான் இருந்தா இருந்து பணம் இருந்தா நான் இன்புள்ள பணம் தான், அது ஒரு வழியே வேற. முழுக்க குடிச்சிட்டு வீழ்ந்து கிடந்தளவுக்கு நான் இருந்தேன் சகோதரனே. இந்த குடி பகுதி அடிமையா இருந்த என் வாழ்க்கையை என் இயேசு நான் சந்தித்தார். பாவத்தில் வாழ்ந்தேன். பணம் வீட்டுடைய என் மனைவியுடைய படவில் எதிர்ப்பு அடமானம் விற்கப்படியான காரியங்கள் இருந்தது என் வாழ்க்கையில. எங்க பணம் வச்சிருப்பா தேடுறது, எங்க எது கிடைக்கும், எந்த பொருள் கிடைக்கும் வைக்கிறதுன்னு. குடி அந்த டைம்ல நான் குடிச்சாவன்ற வெறி, குடி வெறினா என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினாருங்க. என் மனைவி எனக்காக அழுது புலம்பினார். என் மனைவி எனக்காக அழுது புலம்பினார். எப்ப என் கணவர் மாறுவார், இந்த குடியை பார்த்து எப்ப விடுதலை பெறுவார் ஆண்டவரே. நாள்தோறும் எனக்கு ஒரு போராட்டமா இருக்குது. நாள்தோறும் எனக்கு கண்ணீரும் கஷ்டமா தான் இருக்குது. ஒரு வருமானம் இல்லை. 2 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைகளை எப்படி கரு சேர்க்க முடியும், எப்படி நான் படிக்க வைக்க முடியும்? என் மனைவிக்குள்ள ஒரே போராட்டம். என் கணவர் குடிக்காக தான் இருக்கிறாரு. ₹1 சம்பாதிக்கணும் இல்லையே, என்ன செய்ய போறேன்? வேதனையோடு என் மனைவியோடைய வேதனையை கத்த அறிந்தாருங்க. சஞ்சலத்தோடு ஜபித்தா, கண்ணீரோடு கூட ஜபித்தா. என் கத்தரவர் ஆதரவு படுத்தினார். சீக்கிரம் கணவர் மாறுவாங்க. என்னை சந்தித்தாருங்க. என்னை சந்தித்தேன் இயேசு. உட முடியாத பழக்க வழக்கங்கள், பான்பராக்கு போகணும், பீடி வாங்கி அடிக்கணும், சிகரெட் வாங்கி அடிக்கணும். சிகரெட் கூட நண்பாச்சா பாதி அடிச்சுட்டு கொடுறான் கேட்க நிலைமை இருக்கு. ஒரு சிகரெட் வாங்கி அடிக்கணும் சொல்லல, பால் அடிச்சுட்டு கொடுறான். என்னை கேவலமா பார்ப்பான். ஏண்டா ஒரு சிகரெட் வண்டி ஒரு ஆட்டோவை போட்டு நீ ஒரு சிகரெட் வாங்கி அடிக்க மாட்டேடா, குடி கூட வாங்கி எச்சக்குடியா குச்சி நிற்கிறீ. எப்போ பார்த்தா அவங்க எனக்கு கேவலமாய் பாட்டு உலகம் உண்டு. சொந்த பாத்திரமான உதவி தெளிவு நாட்கள் உண்டு. ஒரு ₹100 அழிந்துட்டு இருந்த நாட்கள் உண்டு. என் கூட பிறந்தோட மதிக்கலைங்க, என் உற்றாரோட மதிக்கலை. என்னெல்லாம் இந்த நிலையில வாழ்ந்த என் வாழ்க்கை எனக்கே வெறுப்பாயிடுச்சு. என் வாழ்க்கையை வாழணும், ஏன் தான் நான் இருக்கணும். குடிகாரர்கள் என்ன செத்து போலாமே. என் மனைவிக்காக நான் உண்மையாக கணனா இல்லை. என் பிள்ளைகள் நல்ல ஒரு தகப்பனா இல்லை. இந்த சமுதாயத்துக்கு ஒன்றில் அது காட்டில உருவாக்கி என் கடவுளுக்கு நான் உண்மையா இல்லையே சொல்லி வேதனையோடு என் வாழ்க்கையை என் கத்த சரி இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். இது உலகத்தின் வாழ்க்கை இல்லை, இது நான் கொடுக்கிற வாழ்க்கை. இதுக்குள்ள நீ பிரேசிப்பாயான்னு கேட்ட. ஆண்டவரே என்ன செய்யணும் ஆண்டவரே, வர ஆண்டவரே. என் நிலைமை எப்படி இருக்குது? என் சொந்த முதல்ல என்ன மதிக்க மாட்டேன். என் மனைவியே என்ன வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன செய்யுது? கர்த்தர் விட்டாருங்க. என் கவலை இல்லை. இந்த குடியிலிருந்து விடுதலை கொடுத்துருவா, இந்த குடியிலிருந்து விட்டுட்டு வா, எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு வா, நான் ஒரு வாழ்வை தர சொன்னார். என் கர்த்தர் சொன்னபடியே செய்தாருங்க. வாடகை வண்டி ஓட்டுது எனக்கு ஆட்டோ, சொந்த வண்டி கிடைக்க முடியாது. அற்புதமாய் செய்தார், அற்புதமாய் செய்தார். நல்ல வருமானங்களை கிடைக்க முடியாது, நல்ல வேலைகளை கொடுக்க முடியாது, ஜபிக்க முடியாது, என் ஊழியங்களை செய்ய முடியாது. என் கர்த்தரை எப்ப ஐக்கியம் பண்ணணும்? என் கர்த்தரின் நாள் நான் எனக்கு தெரியல. நான் உயர்ந்தது என்னை உயர வச்சு நீங்க சொந்த வீடு 2 அடுக்கு வீடு எனக்கு சொந்தமாக கொடுத்து, நல்ல ஒரு வாகனம் கார் எல்லாமே எனக்கு கொடுத்து, இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா பாப்பா இவனா நம்ம கிட்ட எச்ச சிகரெட் வாங்கி வச்சுடா இப்படி போறானே, இவன் நம்ம கிட்ட எச்ச குடி குடிச்சா இப்படி போறானே. எவ்வளவு மாய் பாட்டு இவனா அந்த பார்வையை மாத்த இயேசு பிரதர் என்னை கேவலமாய் பேசுறேன். என்ன பிரதர் கூப்பிடுறான். சகோதரனே பிரதர் எப்படி இருக்கிற? ஓ மனுஷன் இல்ல, என் சொந்த மதம் மாத்தல, என் உற்றாருடைய மாத்தல, என் கூட பந்தவன் என்ன மாத்தல, என் தாய் தகப்பன மாத்தல, என் தாயும் தகப்பனாரும் இயேசுவை மாற்றி இது உங்க மதத்துல சர்வீஸ் ஒரு சாட்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் பணம் கொடுக்கணும்? யாரா பணம் கொடுத்து சொல்றாங்க இல்லைங்க, நாங்கள் வெட்கத்தை விட்டு சொல்றேன்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்த கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் நான். அப்படியேப்பட்ட வாழ்ந்த என் வாழ்க்கையை மாற்ற இயேசு. ஒருவேளை என்னை போல யாரா இருக்கலாம், குடிகாரர்களாக சமுதாயம் வர்க்கப்பட்டிருக்கலாம், குடும்பங்கள் வர்க்கப்பட்டிருக்கலாம், தன் மனைவி வர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த உலகம் யார் நம்மளை வெறுத்தாலும் நம்மளை வெறுக்காத ஒரு இயேசு ஒருவர் இருக்கிறாங்க. இயேசு ஒருவர் இருக்கிறாங்க. இந்த உலகம் உன தள்ளினாலும்
அவர் கரம் பிடி தூக்குகிறவர் தான். இந்த உலகான பாவ செல்ல வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்து ரட்சிப்பு கொடுத்து என் குடும்பத்தை கொடுத்து மகளுக்கு திருமணமாக முடியாது, பிள்ளைகளை காலேஜ் படிக்க வைக்க முடியாது, நல்ல பிள்ளைகளை பேர பிள்ளைகளுக்கு முடியாது. நீங்க இதை வைத்து வச்சுக்கிறார் நான் இயேசு ஒருவர் தாங்க. அந்த தெய்வத்துக்காக மத்திய நான் அறிவிக்க வந்துக்கிறேன் தவிர என் சொந்த நான் அப்படியா இல்லைங்க. நான் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த திருமக்கள் பெற்றுக்கொள்ளுமே. என் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறாங்க. அவர் ஆறுதல் தருகிற தெய்வங்க. அவர் ஆறுதல் தருவார். துக்கத்தோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டு பாருங்களேன். இயேசுவே என்னை ரட்சிங்க ஆண்டவரே, இயேசுவே என்னை சந்திங்க ஆண்டவரே சொல்லிட்டு பாருங்க. உன் சமாதானம், உன் சஞ்சலம் தவிப்பெல்லாம் மாறி போயிடுங்க. உனக்கு நிம்மதியை தருவது ஒருவர் தான் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நீ கோடி கோடி பணம் கொடுத்தாலும் சமாதானம் வாங்க முடியாது, சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஆனா கொடுக்கிற ஒரே இடம் தான், இலவசமாய் கொடுக்கிற இயேசு சமாதான சந்தோஷம். அது ஒரு நாள் யாரும் பறிக்க முடியாதுங்க. அந்த இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. நான் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு பிள்ளை கேட்கிற ஜனங்களே ஒருவேளை சந்திக்க முடியாது. இயேசு உங்களை தொடுவாரானால் நிச்சயமாகவே அவர் உண்மை உள்ள இருக்கிற தெய்வம்.